ஹைகளோ வணக்கம். நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸில் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து மண்டூர் 3 சொல்லி இடத்துல வந்து கொண்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் மண்டூர் 3 இன்றைக்கு தன்னுடைய அன்பான மனைவியோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் தந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், ரூட்டை வந்து மாறி விட்டுட்டோம். ரூட்டை மாறி விட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வந்து பாதைன்னு சாமானை வந்து நம்ம ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பாதையில் நாங்கள் இப்போ முதல் போகிறோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் பாதையை கட்டுருமாங்க. இப்போ வந்து நாங்கள் பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதையில் இருந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் அவ்வளோ தெரியக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு தான் அன்போட மனைவியோட பிறந்தநாளை வந்து நாங்கள் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த மூமெண்ட் வந்து வித்தியாசமான மூமெண்ட்டாக இருக்க போது தண்ணியில் போகிறோம். ரைட், ஓகே, வாங்க போய் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ வணக்கம். இங்கே வந்து என்னமோ பேர் சொன்னாங்க, சாயின்னு சொல்லி யாரும் இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் தானா? கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயிலை சுற்றிட்டு இருந்தவன் நீ தானே? மிக்கி மாமா அவங்க தானே சாயம்? சரியோ, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஷுவர் அவங்க தானா? நீங்கள் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க, நீங்கள் அவங்க தானான்னு சொல்லி. இல்லையா? அவங்க தானே சொன்னவங்களா? அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். நாங்கள் வந்து வீக்கே சர்ப்ரைஸ் சொல்லி வந்துருக்கிறோம். அக்கா பேட்டிக்லோ வந்து கண்ணங்குடாவில் இருந்து. இன்றைக்கி அக்காவுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டே? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கி அக்காவுக்கு? பர்த்டே. எத்தனை வயசு பர்த்டே இன்றைக்கி அக்காவுக்கு? 20 வயசு பர்த்டே. ரைட், ஓகே. நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து இனிய பிறந்தாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். மிக்கி மாமா விஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, மிக்கி மாமா இல்லைங்கட மிக்கி மாமி வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிட்டாங்க. ரைட், நாங்கள் வந்து இன்றைக்கி சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்துறீங்களோ? அப்போ ரெடி ஆகிட்டு நிற்கிற மாதிரி ஃபீல் ஒன்றா? அது வேறு எங்கேயும் போகிற பிளானாக்கா? அப்படியா? இல்லை. அப்போ சர்ப்ரைஸாக வந்து மிக்கி வருவோன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படியோ? யார் சொன்னவங்க? யார் சொன்னவங்க? ஒருத்தரும் சொல்லல. மாமா மிக்கி மாமா எல்லாமே பொய்யா இருக்குதுன்னு. ரைட், ஓகே. எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்ய சொன்னவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து அழகாக டான்ஸ் ஆடுவீங்களாம்னு சொல்லி. எங்களுக்கு மிக்கி மாமாவோட சேர்ந்து வந்து ஒரு டான்ஸ் ஒன்று தரணுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்கி மாமி ரெடியோ? ஓகே, எங்களை மிக்கி மாமி ரெடி. இப்போ உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று குத்து டான்ஸ் ஒன்று உங்களுக்கு தரப்புறாங்க. ஓகே, ரெடி? ஓகே, ரைட். உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சில பேர் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. யாராச்சும் கெஸ் பண்ணுறீங்களா? உங்களோட பர்த்டேக்கு வந்து யாரும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லி? யாராக இருக்கும்? ஏதாச்சும் ஐடியாக்கள்? அப்போ யாருமே இல்லை. ரைட், மிக்கி மாமா கிஃப்ட் எல்லாம் திரும்ப நாம கொண்டு போவோம்னு. ஓகேவா? ரைட், ஓகே. யாராச்சும் கெஸ் பண்ணுறீங்களா? யாரை கெஸ் பண்ணுறீங்க? தினேஷோ? தினேஷ்னா அண்ணாவா? அண்ணாவா? தம்பியா? அப்போ யார் உங்களுக்கு? அத்தானா? அப்படியா? நீங்கள் யாருன்னு சொன்னால்தான் நாங்கள் கிஃப்ட் எல்லாம் தருவோம். வைக்குமா? அப்படி தரேனே யாரோ இருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணதை சொல்லுங்கள், அவங்களா தந்துருப்பாங்க. இல்லை வேறு யாருமான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு. சரியோ? வைக்கப்படுறீங்களா? ரைட், ஓகே. நீங்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது முன்னாடி வந்து உங்களுக்கு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று இருக்குது. இந்த சாக்லேட் பாஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் டிப்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்க்க. மிக்கி அதை கொடுங்க பார்ப்போம். யாருன்னு சொன்னால் தான் கொடுக்கணும் மிக்கி மாமா. ஓகேவா? அப்படி தானே?
ஓகே அப்படி எங்களுக்கு காட்டுங்க பார்ப்பீங்களே. ரைட் ஓகே. உங்களுக்கு சாக்லேட்னு சொன்னால் பிடிக்குமான்னு சொல்லி ஒரு நபருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த தெரிஞ்ச நபர் தான் வந்து உங்களுக்கு சாக்லேட்லாம் தந்துருக்குறாங்களே. ரைட் நீங்கள் கெஸ் பண்ணவங்களே இன்னும் யாருமே சொல்லி இல்லையா? நீங்கள் யாருன்னு சொல்லி யாராக இருக்கும்? யார் உங்களுக்கு? அவங்க யார்? தினேஷ்னு சொன்னால் யார்? ஹஸ்பண்ட். எங்கே இருக்கிறாங்க? துபாயில் இருக்கிறாரோ. ரைட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டெல்லாம் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு இல்லை ஓமா இல்லை மிக்கி மாமலை சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லி. இல்லை தெரியாது. ஷுர் கன்ஃபார்ம் அவர் தான் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் செய்யலாமா? ஒரு லேடி ஒரு ஆள் செஞ்சுருக்கிறாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஒரு கேர்ள் ஒரு ஆள் தான் செஞ்சுருக்கிறாங்க. பேரும் கூட ஏதோ எஸ்ல வரும் அப்படி தானே மிக்கி மாமா? ரைட் பேரும் இது எஸ்ல வரும். அவங்களோட பேரும் ஒரு கேர்ள் தான் செஞ்சுருக்கிறாங்க. அந்த கேர்ள் வந்து இங்கே தான் நிற்கிறாங்க. எங்களுக்கு கால் பண்ணி சர்ப்ரைஸ் ஆர்டர்ஸ் அந்த கேர்ள் வந்து இங்கே தான் நிற்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அந்த கேர்ள். அப்போ உங்களோட மிஸ்டர் தவிர வேறு யாருக்கும் பாசம் இல்லையா? இருக்கு. இப்போ தான் வர போகிறீங்களா? யாருக்கு பாசம் இருக்குது இப்போ சொல்லுங்கள். யாருக்கு இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? எல்லாரும் தான் செஞ்சுருப்பாங்க. ரைட் ஓகே. இதில் இருக்க யார் நம்ம கேட்டு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் யாராச்சும் வந்து யார் உங்களுக்கு அம்மா? மருமகளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் நீங்கள் செஞ்சீங்களோ? இல்லை. தங்கச்சி நீங்கம்மா? அக்கா பாபா குட்டி நீங்கள் செஞ்சீங்களோ? நோ 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 நோ. ரைட் ஓகே. அப்போ இங்கே இருக்க யாருமே செய்யலைன்னு சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ரைட் ஓகே. உங்களுக்கு அதே போல் வந்து அழகான கேக் கொண்டு இருக்குது. மிக்கி மாமா தான் கொடுங்க. ஓகே நான் அந்த கேக்கையும் வாங்கிட்டோம். ஆனால் நீங்கள் உங்களோட மிஸ்டர் தான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? நான் உங்களோட மிஸ்டர் வந்து செய்யலை. கேர்ள் தான் செஞ்சுருக்கிறாங்க 100%. எப்படி சொல்கிறீங்க அவர் தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி? அக்கா இல்லை உங்களோட மிஸ்டர் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா தானே? எப்படி சொல்கிறீங்க அவர் தான் செஞ்சுருப்பாருன்னு சொல்லி? ஒரு க்ளூ இருக்கு அப்படியா? எங்கே இருக்கு? கேக்கில் இருக்குது. என்னன்னு சொல்லியிருக்கு? ஹாப்பி பர்த்டே வைஃப்னு இருக்கு. ரைட் ஓகே. அதே போல் உங்களுக்கு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்குது. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே நம்ம அந்த ஃப்ரேமை பிரித்து பார்ப்போம். அந்த ஃப்ரேமில் தான் இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் செஞ்சவங்க அந்த ஃப்ரேமில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். சரியோ ஓகே பிரிப்போம். யார் இருக்கிறாங்க ஃப்ரெண்டில்? யார் இருக்கிறாங்க? நீங்கள் 2 பேரும் இருக்கிறீங்களே. வெக்கத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அக்கா வந்து. ரைட் ஓகே. நாங்கள் மீண்டும் வீக்கி சர்ப்ரைஸ் ஆர்வம் வந்து அக்காக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொள்ளும். ரைட் உங்களுடைய அன்பான கணவர் வந்து இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். என்ன கடல் கடந்து இருக்கிறார். என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? இந்த அன்பான தருணத்தில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்கிறார். சாக்லேட் பாஸ்கெலாம் தந்திருக்கிறார். என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? தேங்க்யூ மட்டும்தானா? கடல் கடந்து இருக்கிறவருக்கு தேங்க்யூ போமா மிக்கி மாமா? மிக்கி மாமா போகாத. வேறு ஏதாச்சும் ஏதோ சொல்கிறார் மிக்கி மாமா. என்ன சொல்கிறீங்க மிக்கி மாமா? ரைட் ஒரு லவ் யூன்னு உங்களோட மிஸ்டருக்காக சொல்லட்டான்னு சொல்கிறாங்க. ரைட் உங்களோட கணவரை பார்த்துட்டு உங்களோட கணவர் பேரை சொல்லி நீங்கள் ஒரு லவ் யூ சொல்லுங்க உங்களோட கணவருக்கு. ஒரு மிஸ் யூ அவ்வளோதான் போதும் எங்களுக்கு இல்லை. உங்களோட மிஸ்டருக்காக மட்டும் இவ்வளோ கிஃப்டெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஓகே 1 2 3 ஸ்டார்ட். வைக்கப்படுறீங்களாக்கா? ரைட் ஓகே. நாங்கள் பர்த்டேக்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு குட்டி டான்ஸ் ஆடுவோம். ஓகேவா? ஓகே ரைட்.